ரெட்டை இலை செத்த இலையா? நான் கேட்குறேன், கேசி பழனிசாமியை கேட்குறேன், ஐயா எம்ஜிஆர் தொண்டரே, திருநெல்வேலியில் உங்கள் இலை செத்து போச்சா? அவரு திமுகவில் இணைந்தது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் பார்க்கப்படுற இது வந்து ஒரு துரோகமான ஒரு செயல், அம்மாவுக்கு பண்ணக்கூடிய துரோகம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸ்டாலினே இங்க பானைய கைய சேர்த்துக்கிட்டு தான் ரெட்டலை இங்க தோக்கடிக்கிறாரு. ஜெயலலிதா ஓட்டு எடுக்கும்போது 1.1 தானே சீமான் எடுத்தாரு. அதே ரெட்டலை தானே. ரெட்டலை மீறி சீமானுக்கு ஓட்டு எடுக்க முடியல. இன்னைக்கு அதே சீமான் மறைந்த ஜெயலலிதா விமர்சனம் பண்ணி 8.2 விழுக்காடு வாக்கு வந்துட்டாரு. பாஜக ஓபிஎஸ்ஐ கைவிட்டதற்கான காரணம் என்ன சார்? இதுதான் அரசியல். நீங்க தோத்து போய் கொள்கை அடிப்படையில் ஒரு கொள்கை ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? அதை தோத்து போய் கொள்கை அடிப்பு மறந்தவன ஆமா கொள்கை அடிப்படையில் சொல்ல போறீங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நாம தனியா இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல சார் ஒரு தலைவனுடைய அழகா இருக்கு. இந்த என்டிஏ கிடைச்ச வாக்கு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாம ஸ்டாலின் தலைமைக்கு வரும். அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். ஓபிஎஸ் நீக்கின பிறகும் அவர் 20 விழுக்காடு வாக்கு எடுக்கிறாரு. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், தேர்தல் நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் களத்தில் பல ட்விஸ்ட்டுகள் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பல பேர்த்துடைய கேள்வியாக இருக்குது. அவருக்கு வந்து பாஜகவில் வந்து கவனிக்கலையா, இல்லை அவருக்கு இருக்க இடம் இல்லாமல் திமுகவில் போயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. அதற்கான உங்களுடைய பதில் என்ன சார்? ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஓபிஎஸ் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்கள்லையுமே கண்ணெதிர அவர் பார்த்துட்டாரு. அவர் பையன்தான் 2019 ஒரு சீட்டு ஸ்டாலினை மீறி ஜெயித்தது. ரவீந்திரநாத்குமார் மட்டும்தான், ஓபிஎஸ் சன் மட்டும்தான் ஜெயித்தாப்புல. மீதி 38 சீட்டு ஸ்டாலின் தலைமையிலான அணி ஜெயித்துட்டு 2021 2/3 சீட்ஸு ஸ்டாலின் அணி ஜெயித்துட்டாங்க. 2024 அனைத்து எம்பி சீட்டையும் ஜெயித்துட்டாங்க. ஸோ ஸ்டாலின் அணி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்குது. தேமுதிக 2.7 விழுக்காடு வாக்கெடுத்த தேமுதிக ஸ்டாலின் அணியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஸ்டாலினுக்கு எதிரணி வந்து சிதறிட்டு இருக்குது. இப்போ ஸ்டாலின் ஷுவர் ஷாட் விக்டரி. அதிமுக அணியில் இரட்டை தலைமையில் இருந்தவர், 50-50 இருந்தவர். 50-50 இருந்தவரை அதிமுகவுக்குள்ள இடமில்லைன்னு விரட்டுற வேலையை இபிஎஸ் பார்க்குறாரு. அவர் கட்சி அபகரிக்கும் எண்ணத்தில் ஓபிஎஸ்ஸை வந்து தேய்ச்சிட்டாரு. எதுவுமே இல்லாத அளவுக்கு ஓபிஎஸ்ஸை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை பண்ணுறாரு. பாஜகவாலும் இவங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பை ஒன்றும் பண்ண முடியலை. அப்படி இழுத்துட்டு போகிறாங்களே தவிர எந்த நன்மையும் இல்லை. ஸோ அவர் பார்த்தாரு, இனிமேலும் பாஜகவை நம்பியும் அவங்க எடப்பாடிக்கிட்ட வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதனால் பெட்டர் திராவிட இயக்கம், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு அண்டர் கரண்டில் திராவிட இயக்கத்துக்கே சேலஞ்சு விடுற மாதிரி அண்ணா அன்னைக்கு அரசியல் ஆரம்பித்த மாதிரி திராவிட இயக்கத்துக்கு ஒரு சேலஞ்சிங்கான அமைப்புகளும் கட்சிகளும் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது திராவிட இயக்கத்தை ஸ்டாலின் பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. அவர் பின்னாடி அதிமுக தொண்டர்களே போகிறாங்க. ஸ்டாலினுக்கு கலைஞர் மாதிரி எதிர்ப்பு இல்லை. ஸோ இது சரியான சேஃபான இடம். ஸ்டாலினை நம்பி அவரை சார்ந்து போயிடுவோன்னு ஒரு முடிவு எடுத்து போகிறாரு. இதில் என்னென்னா சார், திமுகவுடைய பரம எதிரியே அதிமுக தான். அதிமுகவின் முகமாக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள், ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரியவருமே ஓபிஎஸ் அவர்கள் தான். அவர் திமுகவில் இணைந்தது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் பார்க்கப்படுற இது வந்து ஒரு துரோகமான ஒரு செயல், அம்மாவுக்கு பண்ணக்கூடிய துரோகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வந்து இன்னைக்கு எடப்பாடி கட்சி தான், 2 ஜாதி கட்சி தான். ஜெயலலிதா வந்து காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி, பிராமணர், அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவர், 45 விழுக்காடு பலத்தோடு இருந்தவர். இன்னைக்கு அதே மக்களவைத் தேர்தலில் 20 விழுக்காடு பலத்துக்கு எடப்பாடி போயிட்டார். அப்போ இந்த 25 விழுக்காடு ஓட்டர்ஸும் யாருக்கு துரோகம் பண்ணாங்க, எங்கே போனாங்க? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு ஓட்டு தான் நாம் தமிழர் சீமான் எடுத்தார். இன்னைக்கு எடப்பாடியை பலகீனப்படுத்தி 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாருன்னா பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறிட்டு. நீங்கள் அம்மாவுக்கு துரோகங்கிற வார்த்தையால் சொல்கிறேன். ஜெயலலிதாவே கடுமையாக விமர்சனம் பண்ணி ஊழல் பெருச்சாளி, ஊழல் ராணி, இன்ஸ்டிடியூஷனல்ஸ் கரப்ஷன் பண்ணாங்கன்னு மிக கடுமையான வார்த்தைகளை ஜெயலலிதா பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் அதிமுக ஓட்டில் 7.1 வந்து சீமான் எடுத்திருக்கிறாருன்னா பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறி போச்சு. இதுதான் உண்மை. நீங்கள் ஏசி ரூமில் இருந்துட்டு சென்னையில் தரவுகள் இல்லாமல் அம்மா ஆத்தா எம்ஜிஆர் அது இதுன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு போலித்தன்மையாக தான் நான் பார்க்குறேன். ஜெயலலிதா இருக்கும்போது 1.1
விழுக்காடு வாக்கெடுத்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 8.22 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காங்க. அதுவும் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் மிக கடுமையாக பேசி இந்த வாக்கு விதத்தை அதிமுக வாக்காளரை பலகீனப்படுத்தி வந்திருக்காங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் முடிஞ்ச கதை. விஜய் வேணா நடக்க முடியாமல் ஊண்டுகோலாம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் தூக்கிட்டு போகலாமே தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது தான் என்னோட பார்வையாக பார்க்குறேன். ஓகே சார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவில் நிறைய அதிமுகவினர் வந்து இணைகிறாங்க. இதில் வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து அதிமுக அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஒரு அதிமுகவுடைய ஒரு கேங்கே வந்து திமுகவில் இருக்கிறாங்க சார். இப்போ திமுகவுடைய மூத்த தலைவர்கள் அவங்களுடைய மைண்ட் செட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க ஏற்றுப்பாங்களா அதை அவ்வளோ சீக்கிரம்? 50-60 வருஷமாக ஒர்க் பண்ணுற திமுகவில் ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணவங்க இதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது கொம்பு முதல்லையா காது முதல்லையா கொம்பு முதல்லையான்னா காது தான் முதல்ல வருது. ஆனால் காதை வச்சு முட்ட முடியாது, கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். இது இந்து முன்னணிக்குள்ளே நான் சொல்ல முடியும். ஒரு இன்ஜினியராக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ராமகோபாலன்ஜி. மிகப்பெரிய அர்ப்பணிப்புணர்வாக இயக்கத்துக்கு அர்ப்பணித்தவர். RSS இதில் ஒரு விங்கான இந்து முன்னணிக்கு அவர் வராரு. ஆனால் ஒரு பிரச்சனைகள் வரும்போது வந்து அரசின் தடையை மீற வேண்டும்னு நான் முடிவு செய்திருக்கேன்னு தாண்டிங் நாடார் பேரில் தான் அந்த அறிக்கை விட வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ கொம்பு காதில் கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். காது தான் முதல்ல வந்தது, நான் மறுக்க வரல. இப்போ விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் திமுக ரொம்ப வீக்கு. ராஜா கணினி ஒருத்தர் ஏதோ இருந்தார். அந்த இடத்துக்குள்ளே வந்து KK அண்ணா வரும்போது தான் என்டையர் தெலுங்கு பீப்புள் மக்கள் மத்தியிலே ஒரு லீடராட்டு, ஒரு திண்ணை பிரச்சாரம் பண்ணக்கூடிய லோக்கல் மக்களோட உணர்வுகளை தெரிஞ்ச ஒருத்தராட்டு வந்து திமுகவுக்கு அந்த இடத்துக்குள்ளே அந்த வேக்குமை ஃபில்லப் பண்ணுறாரு. திருச்செந்தூர் தொகுதிக்குள்ளே திமுக வீக். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இது பண்ணுறாரு. முத்திரையர் கல்லர்களுக்கு இடையில் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு ரகுபதி நாட்டுக்கோட்டை செட்டியார் வகுப்பை சேர்ந்தவர் அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வராரு. இது கொங்கு பெல்ட்டுக்குள்ளே கலைஞர் வந்து ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். அந்த இடத்துல செந்தில் பாலாஜி வந்து சட்டமன்ற தேர்தலை விட 5 விழுக்காடு வாக்கை உயர்த்தி கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் ஆர்கனைசராக செந்தில் பாலாஜி மூலமாக கொங்குவை கைப்பற்றணுங்கிற அந்த ஸ்டாலினோட அந்த ஒரு ஆர்கனைசர் தன்னை நிலைநாட்டக்கூடிய அந்த உணர்வுக்கு அவர் வந்து 5 விழுக்காடு வாக்கை முயற்சியில் உயர்த்தி கொடுத்துருக்கார். மல்டிபிள் ஃபேக்டரில் அதுவும் ஒன்று. கமல்ஹாசன் சேர்ந்ததும் அந்த ஓட்டுகள், கமல்ஹாசனுக்கு ஓட்டுகள் அந்த பகுதியில் கரெக்டாக கொண்டு போல் பண்ணதும் அது ஒரு முக்கிய காரணம். தண்டராம்பட்டு வேலு வீரப்பன் கூட இருந்தவர், அதிமுக ஜானேனியை காண்ந்தவர் வேலு. இன்றைக்கி ஒரு கான்ஃபிடண்ட்டாக அந்த பகுதியில் அருணை இன்ஜினியரிங் காலேஜ் அதெல்லாம் வச்சு நடத்தி ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சர் உள்ள ஆளாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமாக ஸ்டாலினை நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாட்டு அவர் வேலு இருக்கிறாருன்னா, வேலு இருக்கிறாருன்னு சொன்னாருன்னா அந்த பகுதியில் திமுகவுக்கு வந்து அவர் ஒரு பலமாட்டு வந்துடுறாரு. இப்படி நீங்கள் திமுகவுக்கு வந்து எந்த இடங்களில் வேக்கும் வருதோ அந்த இடத்துல வேக்குமை ஃபில்லப் பண்ணக்கூடியவங்களாட்டு வர்றாருன்னா அதுக்காக நான் நெஹ்ருவை குறை சொல்லலை. நெஹ்ரு ஒரு பெரிய ஆர்கனைசர் தான். ட்ரெடிஷ்னல் திமுகவிலே நெஹ்ரு பெரிய ஆர்கனைசர் தான். இடைத்தேர்தலை இது பண்ணவர். பொலிட்டிக்கல் நாலேஜிலும் நெஹ்ரு ஒரு பெரிய ஆள் தான். ஸோ இப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்ங்கிறது இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தவர். 50% அதிமுகவாக இருந்தவர். அவர் நீக்கப்பட்டதுனால 13 விழுக்காடு ஓட்டை அதிமுக இழந்திருக்குது. இந்த 13 விழுக்காடு ஓட்டர்ஸ் மத்தியில் ஓபிஎஸ்க்கு குட்வில் இருக்குது. அவர் எடுத்தது 1 விழுக்காடுக்கும் கீழே தான். ஆனால் 13 விழுக்காடு ஓட்டர்ஸ் மத்தியில் குட்வில் இருக்குது. முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். முக்குலத்தோர் சமுதாயத்தில் பெரிய உயரத்துக்கு வந்தவர். ஒரு விழாள கவுண்டர் கட்சி அபகரிக்கும் விதமாட்டு முக்குலத்தோர் கட்சியை விட்டு தள்ளும் போது முக்குலத்தோர் மத்தியில் ஊண்டாண்டு ப்ரைடு இருக்குது. நம்ம கட்சியில் இருந்த அதிமுக 2014 கவுண்டர் கட்சியாக போயிட்டு நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற உணர்வு முக்குலத்தோட்ட இருக்குது. இது வந்து செல்லூர் ராஜுகிட்ட இருக்கும், இது ராஜன் செல்லப்பாட்டை இருக்கும், ஆரி உதயமாட்டே இருக்கும். காட்டிக்க மாட்டாங்க, காட்ட முடியாது. நம்மகிட்ட சமூகத்துக்குள்ள ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த உணர்வை வந்து ஸ்டாலின் பயன்படுத்துகிறாரு. ஓபிஎஸ் வந்து ரெட்டலைக்கே கையெழுத்து போட்டு கொடுத்தவர். அவர் உதயசூரியனில் ஸ்டாலின் கையெழுத்து போட்டு நிற்கிறாருன்னு சொன்னாருன்னா அது ஸ்டாலினுக்கு பெருமையோ பெருமை. திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு அதிமுகவோட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் வந்து தன் தலைமைக்கு வராருன்னா ஸ்டாலினுக்கு அது பெருமை. ஸோ ஓட்டர்ஸ் மத்தியிலும் ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப பெருந்தன்மையானவர், எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடியவர். கலைஞர் மாதிரி இவருக்கு எதிர்ப்பு இல்லை, ஓபிஎஸ்ஸே ஏற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தாய் உள்ளத்தோடு செயல்படுறாருங்கிற ஒரு இமேஜ் எல்லாம் வரும்போது ஸ்டாலினுக்கு வின்வின் தான். இப்போ அதிமுகவிலேருந்து ஒருத்தவங்க வரானா அவங்களால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு. 100% பவித்ரா சொல்றது இதுதான் உண்மை. வெற்றி தான் அரசியல்ல குறி. நீங்க தோத்து போய் கொள்கை அடிப்படையில் எவன் மதிக்க போறான்? ஒரு கொள்கை ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? அத தோத்து போய் கொள்கை அடிப்பை மறந்தவன ஆமா கொள்கை அடிப்படையில் தோத்தான்னு சொல்ல போறீங்க. யார் இருந்தாலும் இல்லனாலும் நாம தனியா இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறதுதானே சார் ஒரு தலைவனுடைய அழகா இருக்கு. எங்க இந்திரா காந்தி பிராமின் தான், பிபி கிரி பிராமின் தான். அங்க நின்று சப்போர்ட் பண்ணாதான் நம்ம எழுப்பி வர முடியும்னு கலைஞர் ஒரு முடிவு எடுத்தது வந்து மெட்டீரியல் பொலிட்டிக்ஸோட ஒரு முடிவு. ஸோ இந்த இடத்துல எடப்பாடி அடிக்கணும்னா எடப்பாடிக்கு எதிரி ஓபிஎஸ் தூக்குறது தான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்.
இப்போ இதுல ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைந்தது ஓபிஎஸ்க்கு லாபமா இல்ல திமுக ரெண்டு பேருக்குமே லாபம். ம். ஓபிஎஸ்க்கு வேற ஆப்ஷன் இல்லை. டிஎம்கே ஆப்ஷன், ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்கும் போது மிகப்பெரிய ஆப்ஷன். அதில் ஓபிஎஸ்க்கும் அந்த பகுதிகளில் நல்ல செல்வாக்கு இருக்குது. ஸோ சிம்பிளாக அந்த இடத்துக்குள்ள திமுக ஜெயிக்கும். இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ்ஸை கௌரவப்படுத்தும் விதமாட்டு சென்னையில் கூட ஒரு தொகுதியில் ஓபிஎஸ்ஸை நிறுத்தி முதல்வர் ஜெயிக்க வைக்கலாம். திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர், அமைச்சராக இருந்தவர், அவருக்கு நான் சேஃப் தொகுதியை கொடுத்து தென் மாவட்டம் ஃபுல்லாக நீங்கள் பிரச்சாரம் போங்க, இந்தந்த ஏரியா வைஸ் பிரச்சாரம் போங்கன்னு அனுப்பி வைக்கலாம். விஜய கரிசன்குளம்னு ஒரு ஊர் விருதுநகர் தொகுதிக்குள்ளே இருக்குது. பிரபாகர்னு ஒரு விஜயகாந்த் பக்தர் நம்ம தம்பி ஒருத்தன் அனுப்பி வைக்கிறான். அந்த லிஸ்ட்டே கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ராதிகா அம்மையாருக்கு அந்த ஊரில் அதிக ஓட்டு. காரணம் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு அது. ஸோ இப்படி ஓபிஎஸ்க்கு செல்வாக்கால வாக்கு வந்து என்டிஏக்கு கிடைச்சிருக்குது. அந்த என்டிஏ கிடைச்ச வாக்கு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஸ்டாலின் தலைமைக்கு வரும். இப்போ நீங்கள் இந்த அதிமுக அதெல்லாம் போயிட்டு இதில் அந்த அதிமுக சென்டிமெண்ட் எல்லாம் இல்லை. என்டிஏல ஒரு கான்ஸ்டன்டாக இருந்தார் ஓபிஎஸ். அவர் மூலமாக என்டிஏக்கு கான்ட்ரிபியூட் ஆகிருக்குது. அந்த ஓட்டு அண்ணாமலையை நீக்கினது, ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது எல்லாமே அந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு போகாமல் ஸ்டாலினுக்கு ஒரு குறிப்பிட்டதுக்கு அளவு போகுது. சீமானும் அந்த ஓட்டை தான் குறி வச்சு தன்னோட காய்களை நகர்த்துறாருன்னு சொல்லும்போது அது 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுலேருந்து ஒரு பகுதியை எடுக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு ஸ்டாலின் துணை புரிவார். அது தன்னோட பிரதான எதிரியான எடப்பாடியை பலகீனப்படுத்தும். ஸ்டாலினுக்கு பிரதான எதிரி எடப்பாடி தான். விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஏட்டு சுரக்கா, கறிக்குதவாத ஏட்டு சுரக்கா, எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு சொன்னாலும் கூட ஸ்டாலின் தனக்கு போட்டியான கருதுறது வந்து எடப்பாடி பழனிசாமியை தான். ஸோ எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கும் என்டிஏ ஓட்டு எடப்பாடிக்கு போய் சேராமல் இருக்கிறதுக்கும் தான் அதன் மூலமாக பலம் பெறதுக்கும் ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினுக்கு துணை புரிகிறார். ஓகே, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால வந்து இணைந்தார். ஏன் ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவில் இணையாம திமுகவில் இணைந்ததுக்கான காரணம் சார்? அது நான் தெளிவாக சொன்னேன். விஜய் பல நிரூபிக்காதவர், ஒரு 3 தடவை சிஎம்மாக இருந்தவர். விஜய் இவரை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னால் அவர் ஏற்றுக்கலாம். எங்கே ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கிறார், ப்ரூவ்டு லீடர், கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்குது. அவர்கிட்ட சபார்டினேட்டாக போகலாம். என்னன்னே தெரியாமல் ஏட்டு சுரக்கா, காகித புலி, ரீல் லீடர், அவர் பின்னாடி எப்படி சபார்டினேட்டாக போக முடியும்னு அவர் போகலை. ஓகே சார், அடுத்து வந்து இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கட்சிக்குள்ளான பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முன்னாடி சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்னு சொல்லிட்டு அவருக்கான அந்த மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் கட்சி பிரச்சனையே நிறைய இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக அரசியலில் இறங்கி அதற்கான களம் ஆடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 2024 எடப்பாடிக்கு அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம நேர்மையாக நாணயமாக சொல்லணும். அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். ஓபிஎஸ் நீக்கின பிறகும் அவர் 20 விழுக்காடு வாக்கு எடுக்கிறாரு. அது எடப்பாடி தலைமைக்கு விழுந்த வாக்கு. ரெட்டைலைக்கு விழுந்த வாக்குன்னா ரெட்டையில வந்து சேலத்தில் 38 எடுக்குது. அப்போ இங்கே உயிர் இருக்குது. திருநெல்வேலி அங்கே செத்தையிலையா, ரெட்டையில செத்தையிலையா? நான் கேட்குறேன், கேசி பழனிசாமியை கேட்குறேன். ஐயா எம்ஜிஆர் தொண்டரே, திருநெல்வேலியில் உங்கள் எல்லாம் செத்து போச்சா? கேசி பழனிசாமியை கேட்குறேன். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போனார் நாம் தமிழர் சீமான் எங்கள் விளவங்கோட்டில். இப்போ 4வது சீமானுக்கு கீழே போயிட்டு ரெட்டையில. அப்போ விளவங்கோட்டில் ரெட்டையில செத்து அழுகி போச்சா? கேசி பழனிசாமி பயில் சொல்லுங்கள். நான் ரெட்டையிலையை குறை சொல்லணும்னு எனக்கு நோக்கம் இல்லை. அதே ரெட்டையில வந்து ஜெயலலிதாவோட எம்ஜிஆரை விட சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல எடப்பாடி கையில் பலமாக இருக்குது. அப்போ அந்த ரெட்டைலைக்குள்ளங்கிறது போயிட்டு, ரெட்டைலைங்கிறது கட்சி உடையல்ல, அது எடப்பாடி கையில் இருக்குங்கிற ஒரு அடையாளத்துக்கு மட்டும்தான் சிம்பலே தவிர, இதே சிம்பல் வந்து நானே இந்த ரெட்டைலை தானே சேலஞ்ச் பண்ணி சொன்னேன். மிதுன் பழனிசாமிக்கு சேலஞ்ச் பண்ணேன். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி 3 நாடார் மெஜாரிட்டி தொகுதியிலையும் ரெட்டைலை டெபாசிட் இழக்க வைக்கணும்னு நான் சேலஞ்ச் பண்ணி தான் டெபாசிட் இழக்க வச்சேன். என்னோடய டீம் பசங்களை வச்சு தான் அந்த டெபாசிட் இழக்க வச்சேன். அப்போ இந்த ரெட்டைலைங்கிறது ஸ்டாலினோட உதயசூரியனை விட நான் குறிப்பிட்ட தருமபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டாலினே இங்கே பானையை கையை சேர்த்துக்கிட்டு தான் ரெட்டைலை இங்கே தோக்கடிக்கிறாரு. ஆனால் இதே ரெட்டைலை வந்து தென்சென்னையில் 3வது போயிட்டு, கோயம்புத்தூரில் தேமுதிக டெபாசிட் போயிருக்கோம். அப்போ இந்த டைனமிக்ஸ் மாறிட்டு கிடைச்ச ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமை கிடைச்ச ஓட்டு. நான் எப்படி ரெட்டைலை இருந்தும் தேனி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் ரெட்டையில டெபாசிட் இழந்ததோ, அதே ரெட்டையில வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லாட்டு வட தமிழகத்தில் வன்னியர் பகுதிகளில் இருக்குன்னு சொன்னால் இது எடப்பாடியின் செல்வாக்கு, எடப்பாடியின் ஆதரவு. என்னதான் சார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தாலும் அவர் வந்து ஒரு அதிமுகவின் முகமாக தான் பார்க்க முடியும். இப்போ கிராமப்புறத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டலை போட்டுடுறான்ப்பா அப்படின்னு தான் ஓபிஎஸ் அவர்களை பார்த்தா சொல்லுவாங்க.
இப்படி இருக்கும்போது அவர் ஈஸியாக வந்து திமுக போயிடலாம். ஆனால் மக்கள், அவரை நம்பி இருந்த ஒரு மக்கள் வந்து எப்படி சார் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியாமலா எடப்பாடிக்கு தெரியாமலா ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டு ரெட்டலையை ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்க வச்சாங்க. ஆண்டிப்பட்டியிலலாம் ரெட்டலைக்கு ஒரு பூத்தில் ஓட்டே இல்லை. அப்போ சின்னம்ங்கிறது ஒரு அடையாளம் தான். அது எம்ஜிஆர் கையில் இருந்த ரெட்டலை, அப்புறம் ஜெயலலிதா கையில் இருந்த ரெட்டலை, அப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் கையில் இருந்த ரெட்டலைக்கு 33 விழுக்காடு ஓட்டு வந்தது. ஒரு எடப்பாடி கையில் இருந்த ரெட்டலை சிம்பிள். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.1 விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தார். இது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் விமர்சகர்கள், ஏட்டு சொரக்கா ஃபெல்லோஸ், கருத்து கூடர்கள், ரூமில் இருந்துக்கிட்டு என்னன்னு தெரியாமலே தரவில்லாமல் பேசக்கூடிய மண்டுகளுக்கு நான் அதை சொல்கிறேன். மண்டுகளுங்கிற வார்த்தை சொன்னால் தான் உங்களுக்கு உரைக்கும் மண்டுகளே. சும்மா அறிவு நாணயம் பற்றி செயல்படக்கூடிய மண்டுகளுக்கு நான் சொல்கிறேன், பேசுகிற மண்டுகளுக்கு சொல்கிறேன். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 தானே சீமான் எடுத்தார். அதே ரெட்டலை தானே. ரெட்டலை மீறி சீமானுக்கு ஓட்டு எடுக்க முடியலல்ல. சீமான் என்ன சொன்னார்? திருமலை நாயக்கர் மகால் தமிழர்களின் அவமான சின்னம்னார். எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், பலருக்கு இருக்கலாம். பட் சீமான் அந்த கருத்தை சொன்னார். ஜெயலலிதா நெத்தியடியா சீமானுக்கு எதிராக இது தைப்பூசத்தில் பிறந்தவொன்னு அவருக்கு அரசு விழா, பிறந்தநாள் விழான்னு அவர் எடுத்தார். சீமானை கண்ட்ரோல் பண்ணி 1.1 தாண்ட முடியல. சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரனா, ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு என்ன பேருன்னு ஜெயலலிதா கொள்ளக்காரின்னு சொல்லி தான் 1.1 எடுத்தார். ஏறி வர முடியல. ரெட்டலை வச்சு ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் லீடர், அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவர், பிராமணர், எல்லா ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்னு 40 விழுக்காடு வாக்களுக்கு மேலே ஜெயலலிதா மேல் எடுத்தார். இன்னைக்கு அதே சீமான் மறைந்த ஜெயலலிதா விமர்சனம் பண்ணி 8.2 விழுக்காடு வாக்கு வந்துட்டார். அப்போ எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையில் 2 ஜாதிக்கு தான் பலனுள்ள ரெட்டையிலையாக இருக்குது. வன்னியருக்கும் வெள்ளாள கவுண்டருக்கு தான் பலனுள்ள ரெட்டலையாக இருக்குது. பிராமணருக்கு பலன் இல்லை, உடையாருக்கு பலன் இல்லை, செங்குந்தருக்கு பலன் இல்லை, மன்னார் நாவிதர் குயவருக்கு பலன் இல்லை, பறையர் தேவேந்திர வேளாளருக்கு பலன் இல்லை. அப்போ இந்த சம்பவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சீமான் வளர்றாரு. அப்போ அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு, நீங்கள் கடந்த காலத்தின் கைதிகளாக இருந்துக்கிட்டு துக்ளக் இதையா, இந்தியா டுடே, மணி, பிரியன் போன்றவங்களாம் அதிமுகன்னு பேசுறதுல எந்த பலனும் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்தாக நான் முன்வைக்கிறேன். ஸோ எடப்பாடிக்கு 20 விழுக்காடு வாக்கு தான். அது எடப்பாடிக்கான வாக்கு தான். அதுவும் வன்னியர்கள் மத்தியில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மேல், முக்குலத்தோர் மத்தியில் ஒன்றும் இல்லை. மன்னார் நாவிதர் குயவர் மத்தியில் ஏமாத்திட்டாரு எடப்பாடியும் சிவி சண்முகனும். அவங்க நம்மளோட கருத்து வாக்கத்தில் விவரமாக இருக்கிறாங்க. இந்த ரெட்டையில நமக்கு பலன் இல்லாத ரெட்டையில, அது ஒரு இலை எடப்பாடிக்கும் ஒரு இலை சிவி சண்முகத்துக்கு தான் பலன், நமக்கு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இவ்வளவு சேஞ்சஸ் வந்துட்டு, இது நான் கற்பனையாக சொல்லலை, ப்ரெடிக்ட் பண்ணலை, ஏட்டு சுரக்கா கதை இல்லை, பொய் இல்லை, நடந்ததை வச்சு எவிடன்ஸோட சொல்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணையணும் அப்படிங்கிற முடிவு வந்து ரொம்ப நாளான திட்டமா இல்லை சடனாக எடுத்த ஒரு டெசிஷனா சார்? அவர் திமுகவில் இணையிறதுல அவருக்கு ரொம்ப நெருடல் இருந்தது. அதிமுகங்கிற இதில் உயரிய இடத்துல இருந்தவர் எல்லாம் இழந்துட்டு போய் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் வேற ஏதாவது ஆப்ஷன் இல்லை. ஸ்டாலின் அவர் அரவணைக்க தயாராகிட்டார். ஸோ ஸ்டாலின் ஒரு அரசியல் அதிகாரத்தை இழந்த நமக்கு ஸ்டாலின் மூலமாக ஒரு அதிகார உயர்வு கிடைக்கும்னு நம்புறாரு. கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பாஜக ஓபிஎஸ்ஐ கைவிட்டதற்கான காரணம் என்ன சார்? பாஜக என்னைக்கு ஓபிஎஸ் கை கொடுத்தது? ஒரே இடத்துல மட்டும்தான் கை கொடுத்தது. ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப நம்பி இருந்தார் இல்லையா சார்? பாஜக நம்பியிருந்தார். ஒரே ஒரு இடத்துல தான் சசிகலாவை அரசியல் ரீதியா, நடராஜன் அரசியல் ரீதியா அடிச்சு காலி பண்ணுங்கிறதுக்காக அந்த இரட்டை தலைமைங்கிறது கை கொடுத்தது. வேற எந்த இடத்துக்குள்ளேயும் கை கொடுக்கல. ஓபிஎஸும் கூட சசிகலாவுக்கு எதிராக தான் நமக்கு கை கொடுக்குறாங்கிறத முழுமையா புரிஞ்சிக்காம சில தவறுகளை பண்ணார். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேனாரு. அது அவருக்கு பிரச்சனை. அவருக்குள்ள செக்யூரிட்டி கவர் எடுக்கப்பட்டது. நான் கூப்பிட்டு தான் அங்கே வந்திருக்காருன்னு பிரச்சார கூட்டத்தில் 2021 எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பற்றி சொன்னார். தென் வாரணாசி நாமினேஷன் தாக்கல்ல டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை. இங்கே ராமநாதபுரத்தில் பிரச்சாரத்தில் இடம் இல்லை. வரும்போது அறிக்கை விட்டும் பார்க்க வாய்ப்பு இல்லை. அப்போ எடப்பாடி அப்போ ஓபிஎஸ் நடவடிக்கைகள், எந்த நடராஜன் பாஜகவுக்கு எதிரானவரோ, எந்த நடராஜன் முலாயம் சிங் யாதவும் கன்ஷிராமையும் சேர்த்து யூபியில் பாஜகவை தோக்கடிச்சு காட்டினாரோ, அந்த நடராஜன் குடும்பத்துக்கு சாதகமான சில இதுகளில் ஓபிஎஸ் இருக்கிறாருங்க ரிப்போர்ட் வரும்போது ஓபிஎஸ்ஸையே ஒட்டுமொத்தமாக அவங்க வெறுக்கிறாங்க. பட் ஓபிஎஸ் நம்ம மோடி சொல்லி தானே இது பொதுச் செயலாளர் போஸ்ட் வேண்டான்னு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாருக்கு ஒத்துக்கிட்டேன்னு அவர் நினைச்சாலும், அந்த இடத்துக்குள்ள அந்த எந்த புள்ளியில் அவருக்கு
எதிர்ப்பும் ஆதரவு கரமும் வருதுங்கிறத அவர் சரியாக புரிஞ்சிக்கல. கடைசியாக சகாதேவ மாதிரி உண்மையை சொல்லக்கூடியவங்க சொல்லும்போது தான் அவருக்கு அந்த உண்மை புரிஞ்சுதுங்கிறது தான் வரலாறு. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.